கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்று நமக்கு அருளப்பட்ட தேவ வார்த்தை சங்கீதம் 37:31. அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. இந்த வசனத்தில் யாரை குறித்து சொல்லியிருக்காங்கன்னா, நீதிமான்களை குறித்து சொல்லியிருக்காங்க. நீதிமான்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்கன்னா, தேவன் அருளிய வேதத்தை அவருடைய இருதயத்தில் ஆழமாக பதிய வைப்பாங்களாம். ஒரு பசு மரத்தாணியில் எழுதுனது போல அவங்களுடைய இருதயத்தில் கர்த்தருடைய வார்த்தைகள் பதிந்து ஆழமாக இருக்குமா. அப்படி உள்ளத்தில் ஆழமாக பதிகிறதுனால அவங்களுடைய வாழ்க்கையில் நடைகள் பிசகி போகாது. எப்படி போகாதுன்னா, கர்த்தருடைய வார்த்தைகள் நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லி கொடுக்கும். நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்ன காட்டி கொடுக்கும். நல்ல பாதை எது கெட்ட பாதைன்னு சொல்லி கொடுக்கும். நன்மையான வார்த்தை எது கெட்ட வார்த்தை எது என்று அது சொல்லி கற்றுக் கொடுக்கும். அதனால அவருடைய வார்த்தைகள் அவனுடைய பாதைக்கு வெளிச்சமாய் அமைகிறதுனால, அவனுடைய பாதை செம்மையான பாதையாக இருக்கிறதுனால அவனுடைய நடைகள் பிசகி போவது இல்லை. நம்மளும் கர்த்தருடைய வார்த்தைகளை பற்றி கொண்டவர்களாக மாத்திரம் இல்லை, இருதயத்தில் ஆழமாக பதியக்கூடியவர்களாக இருக்கணும். ஏன்னா உபகமம் 6:6 கர்த்தர் சொல்லிட்டாங்க, என்னுடைய வார்த்தைகளை உன்னுடைய இருதயத்தில் வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம சின்ன வயசில் இருக்கும்போதே நம்மளுக்கு சில காரியங்களை நம்ம பெற்றோர்கள் சொல்லி கொடுத்துருப்பாங்க. தீயில கையை வச்சா நெருப்பு சுடும். அதே போல் என்ன காரியம்லாம் நம்மளுக்கு சின்ன வயசில் சொல்லி கொடுக்குறாங்களோ அது இருதயத்தில் அப்படியே பதிஞ்சிருக்கும். நம்ம பெருசான பிறகு கூட நெருப்பில் கொண்டு கையை வைக்க மாட்டோம், அது சுடும்னு நம்மளுக்கு தெரியும். அதே போல் தான் கர்த்தருடைய வார்த்தைகள் நம்மளுடைய இருதயத்துக்குள்ளே பதிஞ்சு போயிருச்சுன்னா அது ஈஸியாக நம்மளுக்கு எல்லா காரியங்களையும் நம்மளுக்கு சொல்லி தந்துடும். இது சரியான பாதை, இது கெட்ட பாதை, இது வழியாக போனால் நேர்மையான வழியில் போக முடியும்னு சொல்லி அது நம்மளுக்கு வழி காட்டும்போது நம்ம இந்த உலக மாய வழிக்குள்ளே சிக்கி கொள்ளாமல் நேரான வழியில் நம்ம செல்ல முடியும். அதான் சங்கீதம் 40:8 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்துக்குள் இருக்கிறது என்று சொன்னேன். அப்போ யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை இருதயத்துக்குள்ளே வைக்க முடியும்னா, கர்த்தர் மேல் பிரியமாய் இருக்கிறவர்கள், கர்த்தர் மேல் அன்பு செலுத்தக்கூடியவர்கள், இந்த உலக பிரகாரத்தை காட்டிலும் கர்த்தர் மேல் முழு அன்பை செலுத்தி ஆவிக்குரிய அன்பை பெற்றவர்களால் மாத்திரம்தான் கர்த்தருடைய வார்த்தைகளை இருதயத்தில் எழுதி வைக்க முடியும், அப்படி பதிய வைக்க முடியும். நாமளும் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம இருதயத்தில் பதிய வச்சு அவர் மேல் உண்மையிலே பிரியமுள்ளவர்களாய் நம்ம வாழ்ந்து காட்டுவோம். ஸ்தோத்திரராஜா, நன்றியோடு துதிக்கிறோம். தகப்பனே, உம்முடைய வார்த்தைகளுக்கு நன்றி. நாங்களும் நீதிமான்களைப் போல உம்முடைய வார்த்தைகளை எங்களுடைய இருதயத்தில் பதிய வைத்து அதன்படி அது காட்டுதலின் வழியின்படி நடந்து எங்களுடைய நடைகளும் பிசக விடாதவாறு இந்த உலகத்தில் வாழ நீங்கள் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமேன்.